பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படியாக கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாராக. இந்த பரிசுத்தமான நாளிலே, இந்த 1ஆம் தேதி தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆராதனையில் பங்கெடுக்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசீர்வாதங்களினாலே தேவன் நிரப்புவாராக. இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நிரப்புவாராக. கர்த்தருடைய மகா கிருபையினாலே இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் கூடி நாம் ஆராதனை செய்யும்போது வருஷத்தை நன்மையினால் முடிசூட்ட இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எடுத்து வாசிக்கலாம். நாகூம் எழுதின புஸ்தகம். கர்த்தருடைய கிருபை, நாகூம் தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியானுடைய கிருபையும் நம்மோடு அசைவாடி அவர் வல்லமையின் அபிஷேகம் நம்ம வழிநடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் கர்த்தர் கிருபை தரும்படி வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் நாகூம் 1:13 ஒருவர் வாசிக்கலாம். இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய கிருபைனால ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, தேவனுடைய திருவார்த்தை எப்படியா அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல்ல இந்த வருஷம் தேவன் நமக்கு இந்த மாதம் என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவனுடைய நுகம். யாருடைய நுகம்? பிசாசானம் வச்சிருக்கிற நுகம். பிசாசானம் வச்சிருக்கிறதான அந்த பாட என்ன பண்ணுவார் ஆண்டவரே, இந்த மாதத்துல உன்னை விட்டு நான் விளக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. அவனுடைய நுகத்தை நான் என்ன செய்வேன்? கர்த்தருடைய கிருபையினால தேவ பிள்ளைகளை, பக்கம் 1081 பக்கத்துல கர்த்தருடைய கிருபையினாலே தேவ பிள்ளைகளை 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இந்த மாதம் தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தம். இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுகளோட நம்ம கடந்து போனா நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறாரு? கட்டுகளை அறுக்கிறவராம் தேவன். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மகா பெரிய கிருபையினால இந்த மாதம் அந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்துல அவர் இரத்தத்தையும் சரீரத்தையும் பானமன வந்த தேவ பிள்ளைகளை, இந்த 1ஆம் தேதி தேவன் சொல்லுகிறார், அவனுடைய நுகம், ஒருவேளை வியாதியா, ஒருவேளை கடனா, வேற என்னென்ன நுகத்தடிகளை உண்மையில அவன் வச்சிருக்கிறானோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்கிரகம் பண்ணி, அது எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே நிர்மூலமாக்கி ஆண்டவர் என்ன செய்யறாராம், அவன் கட்டி வச்சிருக்கிற கட்டுகளை எல்லாம் தேவன் அறுத்து போடும்படியாய் தேவன் கிருபை செய்கிறார். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா. உன் கட்டு அறுக்கப்படுகிறது. இந்த மாதம் கட்டு அறுக்கப்பட்டு உன் வாழ்க்கையில ஒரு செழிப்பை தேவன் கட்டளையிடுகிறார். தேவ பிள்ளைகளே, நாகூம் எழுதின புஸ்தகத்துல தேவனுடைய கிருபை, இந்த வருஷம் இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் கட்டு அறுக்கப்படும். அது எத்தனை ஆண்டு காலம் உனக்கு தெரியாது. அந்த கட்டு யார் எங்க கட்டுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? உன்னை எங்க கட்டி வச்சுக்கிறான்னு யாருக்கு தெரியும்? இந்த செய்தியை காக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல உன் கட்டுகளை அறுத்து உன் நுகத்தை முறித்து தேவனுடைய கிருபையினாலே அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை ஒளிவிடத்தில் இருக்கிற புதைபொருளையும் அவர் தருகிற தேவன் அவர். அல்லேலூயா. கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கதநாமத்தை மையப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. சரி, வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து போவோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன். சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம்.
சிங்க குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ என்னவா? ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாதான். அப்படின்னா உன் பக்தி எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவனை தேடுகிற விதம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவருடைய சமூகத்தில் நீ எப்படியா ஓடி வரணும் தெரியுமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஜெபம். நம்ம ஆண்டவரால் தான் நீங்க நல்லா இருக்கிறோம். பொழுது போச்சா ஜெபம், பைபிள் படிக்கணும். நைட் ஆச்சா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் கொடுத்தது. கடவுளுடைய எந்த ஒரு நன்மை வந்தாலும் ஆண்டவரே நன்றி அப்பா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. நீ தேடாம விட்டுட்டா தான் நமக்கு கூட கர்த்தருக்கு கிருபைனால கொஞ்சம் சலிப்பு உண்டாயிடும். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடியதான ஒரு தேவ மனுஷன், அமெரிக்க தேசத்திலே ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்ததான அந்த தேவ மனுஷன், தகப்பனார் இல்லை, தாயார் மட்டும்தான். அவங்க குடும்பம் எப்படின்னா, விறகு வெட்டுகிற குடும்பம், படகு ஓட்டுகிற குடும்பம், செருப்பு முட்டை தூக்குற குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அப்போ ஒரு நாள் சுமக்க முடியாத பாரத்தை ஆபிரகாம் லிங்கன் தன் 19வது வயதுல அந்த வெள்ளை மாளிகைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 அல்லது 8 கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்ததான். நடந்த உண்மை சம்பவம். அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு, அம்மா என்னால தாங்க முடியல இந்த பாரத்தை வச்சுக்கின்னு, வெயில் ரொம்ப இருக்கு, அந்த நெகல்ல கொஞ்ச நாளா தங்கலான்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்களாம், அம்மா அப்பா நம்மெல்லாம் அங்க தங்க முடியாது, நம்மெல்லாம் அங்க போக முடியாது. இது பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிற இடம், பெரிய பெரிய கோடீஸ்வரன் தங்குற இடம், அதெல்லாம் பெரிய பெரிய மிட்டா மிராசுகள் அதிகாரிங்க போற இடம், தங்குற இடம் அது. நம்மெல்லாம் அங்க போக முடியாதுன்னு அவர் சொன்னாராம். அம்மா நம்ம காலம் முழுவதும் இப்படியே தான் இருக்கணுமா? விறகுதான் சுமக்கணுமா? செருப்பு மூட்டி தான் சுமக்கணுமா? நாம கூட மற்றவங்கள போல நம்ம நல்லா இருக்க முடியாதா? கண்ணீர் வெடித்தார். இதுக்கு வேற வழியே இல்லையா? அம்மாவை கேட்கும்போது, ஒரு வழி இருக்குதுப்பா. இந்த வீட்டுக்கு கூட்டின்னு போனாங்க, கர்த்தருடைய கிருபைனால அந்த விறகை கொண்டு போய் போட வேண்டிய இடத்துல போட்டுட்டு வீட்டுக்கு போய் அங்கே குளிச்சு சுத்தம் பண்ணி, கர்த்தர் இவ்வளோ எல்லாரும் போய் என்ன பண்ணாங்களாம், ஜெபம் பண்ற நேரத்தில் அந்த அம்மா அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு பைபிள் எடுத்து கொடுத்தாங்களாம், கர்த்தருடைய கிருபைனால. அல்லேலூயா. அந்த பைபிள் எடுத்து கொடுத்து, தேவ பிள்ளைகளே, அந்த அம்மா சொன்னாங்களாம், இதோட நீ இருந்தா, இந்த பைபிளோட நீ இருந்தா அவர் உன்னோடு இருப்பாரு. அல்லேலூயா. அவர் உன்னோடு இருப்பாரானா, இந்த மாளிகை என்னப்பா மாளிகை, அந்த அரண்மனைக்குள்ள அந்த வெள்ள மாளிகைக்குள்ளேயே கர்த்தர் உன்னை கொண்டு போவாருன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. அப்ப கடவுளுடைய கிருபைனால அவர் என்ன செய்தாராம், பைபிளை படிக்க ஆரம்பிச்சு கர்த்தர் கிருபைனால எப்படி படிக்கிறாரு, கர்த்தர் அந்த விறகு வெட்டி போடுறாருல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்வி கத்து கொடுப்பாங்களாம். அங்க போய் வெளியே நின்று கேட்டதுதான். அப்படி இப்படி கேட்டு ஒரு 26வது வயதுல அவர் ஒரு கர்த்தருடைய கிருபைனால ஒரு வக்கீலா மாறி இருக்கிறாரு. வக்கீலா மாறின உடனே கடவுளுடைய கிருபைனால அவருக்கு ஒரு என்ன பண்ணாங்களாம், திருமணம் பண்ணி வச்சா ஒரு லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். வறுமை. ஆனா அந்த அம்மா அவர் கூட வாழல. வறுமையா இருக்கிறதுனால அந்த அம்மா கூட அந்த ஐயா கூட வாழல. தோல்வி மேல தோல்வி. ஆனாலும் எத்தனை தோல்வி வந்தாலும், எத்தனை விதமான சங்கடம் வந்தாலும், கடவுளுடைய கிருபைனால அவரு சலிக்கவே இல்லையா. கடவுள் கிருபைனால எப்போ இந்த பைபிளை படிக்காம இருந்ததே கிடையாதாம். கடவுள் கிருபைனால எடுத்த காரியமெல்லாம் தோல்வி அடைஞ்சாலும் பைபிள் படிக்கிறத அவர் விடலையாம். தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் கர்த்தருடைய கிருபைனால் அந்த வெள்ளை மாளிகையிலே ஆபிரகாம் லிங்கன் கடவுளுடைய கிருபைனாலே, விசேஷ கிருபைனாலே என்ன நடந்ததான், அங்கே அவர் பிரசிடென்டாக மாறுறாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசிடென்டா மாறி தேவ கிருபைனாலே அந்த பதவி பிரமாணத்துக்கு கையெழுத்து போடும்போது, அவர் கையெழுத்து போட்டு முடிச்ச உடனே அங்கே அவர் தேம்பி 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 அழுதாராம். அவர் அழ 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, 6 மணி நேரம் அழுதாராம். அழுது எல்லாரும் சொன்னாங்களாம், ஐயா ஏன் இப்படி அழறீங்க, எதுக்காக அழறீங்க, ஏன் இப்படி கண் கலகுறீங்க, இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறீங்க, நீங்க இவ்வளோ நேரம் ஏன் அழறீங்க, தேம்பி தேம்பி அழறீங்க. சொன்னாங்களாம் அந்த ஐயா,
இதே வழியில நான் விறகு சுமந்து கொண்டு போனேன். என் தாய் என்னை கைவிட்டுட்டாங்க. என் மனைவி கூட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் வளர்த்த என் சகோதரர்களாக கூட விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா என் வேதம் என்னை விடவே இல்லை. என் வேதம் என்னை விடல. என் தேவன் என்னை விடல. ஆம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதான். தேவ பிள்ளைகளே, அந்த ஆபிரகாம் லிங்கனுக்கு அந்த வெள்ளை மாளிகையிலே ஒரு பிரசிடென்ட் பதவியை கட்ட தருவாரானால் உன் பக்தி எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. இந்த வேதம் விலையேற பெற்றது. எல்லாரும் உன்னை விட்டு ஒரு நாள் போயிடுவாங்க, ஆனால் தேவன் உன்னை விட்டு போக மாட்டான். இந்த சபையில எத்தனை பேர் வருவாங்க போவாங்க, நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்? என் தேவன் என்னை விட்டு போகவில்லை. அவர் என்னை விட்டு போகாத தேவன். அவர் உன்னை விட்டு போகாத தேவன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை. ஆபுக் எழுதின புஸ்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் அதிகாரம். ஆபுக் கர்த்தருடைய கிருபையாலே பக்கம் 1084 அதிகாரம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி இந்த நாளிலே தேவ சமூகத்தில் காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தோடு வாசிக்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறியா? நான் நினைச்ச காரியம் நடக்கலன்னு நீ வேதனை பண்றியா? ஆனால் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை எப்படி? உனக்குன்னு குறித்த காலத்துல உனக்கு சொன்னதை தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. தேவனுடைய கிருபையாலே உனக்கு சொன்னவர் பொய் சொல்லாத தேவன். அவர் தேவ பிள்ளைகளே, அவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரானால், உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரானால், உனக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாரானால், உன்னை இப்படியா நான் நடத்துவன் ஒரு சொப்பனம் கொடுத்திருப்பாரானால், அந்த காரியம் நிச்சயமாக நீ நினைச்ச நேரத்துல நடக்காது, அவர் நினைச்ச நேரத்துல நடந்தே தீரும். எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நினைத்ததை தேவன் செய்ய வல்லம் உள்ள தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. அல்லேலூயா. என்ன பண்ணா? காத்திருக்கணும். கொஞ்சம் தாமதமானாலும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அப்போ காத்திருக்கணும்னா எப்படி? சும்மாவே இருக்கணுமா? இல்ல, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு. இன்னும் கொஞ்சம் ஜெபம் அதிகரி, இன்னும் கொஞ்சம் உபவாசத்தை அதிகரி. காத்திரு, தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமா வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படி உன் காரியம் ஜெயமாகணும்னா கர்த்தருடைய கிருபையாலே நீ என்ன செய்யணும்? காத்திருந்த தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணு. அப்படின்னா உன் காரியம், சில காரியம் உன் சரீரத்திலேயோ, உன் குடும்பத்திலேயோ, உன் மனைவிக்கோ, உன் கணவனுக்கோ, உன் பிள்ளைகளுக்கோ, உன் வியாபாரத்திலேயோ, உன் சபையிலையோ என்ன ஒரு காரியம் கொஞ்சம் லேட் ஆகுதா? அப்ப நீ என்ன செய்யணும்? காத்திருந்து உபவாசம் போடு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய கிருபையாலே நீ மனுஷனிடத்துல போனா என்ன நடக்கும்? நமக்கு வெக்கம்தான், கேலிதான், கிண்டலுதான். ஒரு ரத்தத்தை சரீரத்தை மானம் பண்ண வந்த கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. உனக்கு சொன்னதை நிச்சயமாக அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம். அதே ஆபுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசித்து பாருங்க. தேவனுடைய கிருபையால இப்ப நீ என்ன செய்யணும்னா, விசுவாசம் என்ற வார்த்தையை நீ இப்போ என்ன பண்ண, நீ கடவுளுடைய கிருபையால உறுதியா இருக்கணும். தேவன் அண்ட வாசிங்க. அத்தி மரம் துளிர் விடாம போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாம போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும்,
கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நீ நிலைத்திருக்கும்படி பக்குவப்படணும்னா தேவ கிருபைனால தேவனுடைய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்னா, நீ உண்மையான கிறிஸ்தவளா இருப்பாயானா இழப்புகளை சகிக்க நீ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. துன்பத்தை எப்படி மேற்கொள்றதுன்னு முதல்ல கத்துக்கணும். அதை விட்டுட்டு ஆண்டவர் விட்டே தூரம் போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் விட்டே என்ன பண்ணக்கூடாது, தூரம் போயிடக்கூடாது. தேவனுடைய கிருபைனால தூரம் போயினா அவ்வளவுதான். கர்த்தருடைய கிருபைனால நீ இருந்த நிலைமையை கண்டு உன் ஆண்டவர் ரட்சித்ததே பெரிய விஷயம். இடையில வந்ததெல்லாம் கடவுளுடைய கிருபைனால தேவனுக்கு உன்னை தடை பண்ணுமானா அப்படிப்பட்டது நமக்கு தேவையில்லை. தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையில நீங்க கடந்து பார்த்தா எத்தனையோ சம்பவம். கடவுளுக்காக வைராகியமா நில்லு, தேவனுக்காக வைராகியமா நில்லு, நிச்சயமா கர்த்தர் நம்மளை நடத்துவாரு. தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய மகா கிருபைனாலே, அதுதான் தேவனுடைய கிருபைனாலே தேவ மனுஷன் ஆபுக்குல சொல்றாரு, அத்தி மரம் துளிர் விடாம போனாலும், திராட்சை செடியில பழம் உண்டாம போனாலும், ஒலிவ மரத்தின் பழற்று போகாம, தேவ கிருபைனால கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பூமியிலிருந்து விளையிறது தான் தேவன் சொல்றாரு. மரத்தோட பழங்களை சொல்றாரு, மிருகங்களுடைய இனப்பெருக்கத்தை சொல்றாரு. தேவ பிள்ளைகளை இந்த இரண்டையும் காணிக்கையாக கொண்டு வந்தாங்க. முதல்ல யாரு? காயின் ஆபேல். ஒரு காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், ஒரு காணிக்கையை கடவுள் அங்கீகரிக்கவில்லை. தேவ பிள்ளைகளே, அவர் அங்கீகரிக்க மட்டும் தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? புலம்ப கூடாது, தேவனை விட்டு ஓடக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அப்போ நீ குறை சொல்ற, நீ புலம்புறன்னா உங்ககிட்ட ஜபம் இல்லைன்னு அர்த்தம். நீ தேவனை இன்னும் உறுதியா பிடிக்கலன்னு அர்த்தம், இன்னும் கர்த்தரை தேடலன்னு அர்த்தம், இன்னும் உபவாசம் பிடிக்கலன்னு அர்த்தம், இன்னும் பக்தியில வளரலன்னு அர்த்தம். ஏதோ ஒரு கடமைக்காக கடவுளுக்கு கிருபைனாலே நீ அப்படியே அசைவாடுற. அப்படி அல்ல. தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையும் நீ தேவனை விட்டு விலகாம இருக்கும். வாசிங்க தேவ சமூகத்துல 3:19 வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்ன நடக்க பண்ணுவா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ அவருக்காக காத்திருக்கும் போது உன்னை என்ன செய்வாரா? ஒரு உச்சிதமான ஆசீர்வாதங்கள் பெற்று உன்னதமான இடத்துல உன் கால் நடமாடும்படி தேவன் செய்வார். எப்போ தெரியுமா? நீ அவரோடு கூட இருக்க சகல நேரத்திலும் உன்னை ஆயத்தப்படுத்தும் போது. கர்த்தருடைய கிருபை, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். தேவ பிள்ளைகளே, செய்தியை கேட்கிறவர்களே, ஆண்டவர் படைத்த எல்லா பறவைகளிலும் ஒரு விசேஷமான பறவை உண்டு. அது என்னடா? கழுகு. அல்லேலூயா. கழுகு என்ன செய்யும்? இருக்கிற பறவைகளிலே உயரமான இடத்துல பறக்கிறது அது கழுகு. அந்த கழுகு என்ன செய்யுமா? அந்த குட்டியா இருக்கும்போது, அது சின்ன பறவையா இருக்கும்போது, அந்த கூட்டிலிருந்து கண்மலையில வந்து உட்கார்ந்து என்ன பண்ணுமா? தன் அலகுகள் எல்லாம், தன்னுடைய ரெக்கைகளை தன் அலகுகால எடுத்து 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 போட்டு மொத்தம் போட்டுருமா. அதோட தன்மை. ஏன்னா சுயமா வந்து இந்த இறகுகள் எனக்கு வேணாம், புதிதா என் தேவன் எனக்கு கொடுக்கும் இறகுகளால் தான் நான் உயர பறக்க முடியும். அல்லேலூயா. அந்த பறவை என்ன செய்யுமா? அந்த கண்மலையில எல்லா இறகுகளையும் அதோடைய அழகால பிடுங்கி பிடுங்கி எல்லாத்தையும் போட்டுட்டு
அப்படியே புது இறகுகள் வரும் மட்டும் காத்திருக்குமா. காத்திருந்து புது இறகுகள் வந்த உடனே பறக்க ஆரம்பிக்குமா. பறக்கும் 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 பறக்கும். அது உயர 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 உயர. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவருடைய பலனை நீ முதல்ல பெற்றுக்கொள்ளணும். யாருடைய பலன்ல நீ வாழணும்? யாருடைய பலன்ல நம்ம இருக்கணும்? கர்த்தருடைய பலன்ல தான் நம்ம வாழணும். வாசிக்கலாம் உன்னத பாட்டுல தேவனுடைய வார்த்தை. தேவ பிள்ளைகளை எடுத்து வாசிக்கலாம். உன்னத பாட்டு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஸ்திரீகளுக்குள்ள ரூபவதிய மற்ற நேசரை பார்க்கலாம். உன் நேசர் எதனால விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கலாம். உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? அல்லேலூயா. உன்னத பாட்டுல தேவனுடைய கிருபைனாலே அந்த மகளே கடவுளுடைய கிருபைனாலே வீதியில வராங்க. அந்த அம்மா அந்த செய்தியை வாசித்தா உங்களுக்கு தெரியும். கடவுள் வராரு, கதவை தட்டுறாரு, கதவு திறக்கல, தூங்கிடுறாங்க. அந்த அம்மா எழுந்து அரண்டு புரண்டு வந்து பார்த்தாக்கா ஆண்டவர் இல்லை. தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க, எங்க பார்த்தாலும் கிடைக்கல. அப்போ வீதியில இருக்கிறதான அந்த காவலாளிகளை கேட்கிறாங்க, ஐயா என் நேசரை பார்த்தீங்களா? ஏன்? அவர் உயிர் உள்ள தேவன். அவர் யாரும் தூக்கி சுமக்க முடியாது. அவர் நடமாடுகிற தெய்வம், ஒரு உன்னதமான தெய்வம், உயிர் உள்ள தெய்வம். அந்த அம்மா கேட்கிறாங்க, என் நேசரை பார்த்தீங்களா? அப்போ அந்த காவலாளிங்க சொல்றாங்க, உன் நேசரு எத்தனையோ நேசர் இருக்கிறாங்களே, உன் நேசரு எதனால விசேஷித்தவர்? அல்லேலூயா. அவரு எதனால விசேஷித்தவர்? தேவ பிள்ளைகளை பாருங்க. சிறுகளுக்குள்ள ரூபவதியே மற்ற நேசரை பார்க்கல உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கல உன் நேசர் எதனால விசேஷித்தவர்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. என் அன்பான தேவ பிள்ளைகளை, நம் நேசர் எப்படிப்பட்டவர்னு யாரை கேட்டா தெரியும் அப்படின்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ரூத்து எழுதின சரித்திர புத்தகத்துல தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி ரூத்து எழுதின சரித்திர புத்தகத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை என்னோட திருப்பி கொள்ளுங்க. ரூத்து 1ஆம் அதிகாரம் 16, 17 ஒரு வாசிக்கலாம். அதற்கு ரூத், அதற்கு நான் உன்னை பின்பற்றாம திரும்பி போவதை குறித்து என் கூட பேச வேணாம். நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடைய இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாம வேறொன்றும் உம்மை விட்டு என்ன பிரித்தா கர்த்தர் அதற்கு சரியாகுமா, அதற்கு அதிகமாகுமா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ரூத்துடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க போறோம் கர்த்தருடைய கிருபையால. இந்த ரூத்து யாரு? அந்நிய தேசத்து பெண்ணால் ஆகிய அந்த மக நகோமி என்றதான ஒரு தாயாருக்கு
கணவனும் 2 ஆண் பிள்ளைகளும் இருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவங்க அந்நிய தேசத்துக்கு கடந்து போனாங்க. அங்க எல்லாவற்றையும் இழந்தாங்க. அங்கே எல்லாவற்றையும் இழந்தது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளே, என்ன நடந்தது? அங்கே 2 பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணி வச்ச உடனே அங்க இருக்கிற சில சம்பவத்தால என்ன பண்றாங்க? 3 பேரும் அங்க ஆம்பளைங்க செத்து போறாங்க. 3 பொம்பளை மட்டும்தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ரூத்து, அவங்க தங்கச்சி பேர் என்ன? அவங்க மாமியார் நகோமி. கர்த்தருடைய கிருபையால அவ என்ன செய்யறான்னா, அவங்க தங்கச்சி என்ன பண்றாங்க? அந்த மாமியார் சொல்றாங்க, அம்மா இனிமே நான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றெடுத்து அவனை உனக்கு புருஷனா கொடுக்கிற வரைக்கும் நீங்க தாங்க மாட்டீங்க. நீங்களோ இளம் வயதா இருக்கிறீங்க. உங்களுக்கு இஷ்டப்படி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சுதந்திரவாளி, கல்யாணம் பண்ணிக்கின்றாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாங்க, மாமியார் சொன்னதை கேட்டு போயிட்டாங்க. ஆனா ரூத் என்ன பண்ணல, போல. ரூத் என்ன பண்ணல, அந்த அம்மாவை விட்டுட்டு போவே போல. என்ன செய்யறாங்கன்னா, பிடிவாதமா அந்த அம்மா கூடவே இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையால அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாம உன்னை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன். யார் சொல்றது? மாமியாரும் மருமகளுடைய அந்த அட்டாச்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. கடவுளுடைய கிருபையால அந்நிய தேசத்து பெண்ணு தான், தெய்வத்தை அறியாத மகதான், கடவுளுடைய அன்பை ருசி பாராத மகதான். ஆனா மாமியாரு ஆண்டவர் அறிஞ்சவர், இயேசுநாதர் யாருன்னு புரிஞ்சவங்க சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடவுளுடைய கிருபையால அதை பிடித்து கொண்டு அந்த அம்மா சொல்லுது, நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்கு இடத்துல நானும் தங்குவேன். உன் ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடைய இடத்துல நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாம வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தா கர்த்தருக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாக எனக்கு செய்ய கிடவார் என்று சொன்னார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்படி நம்பின ரூத்த கர்த்தர் கைவிடுவாரா? அல்லேலூயா. ரூத்து ஒரு விதவை. உன்னத பாட்டுல கர்த்தருடைய கிருபையால 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கர்த்தருடைய கிருபையால அந்த நேசர் கேட்கிறாரு, மற்ற நேசரை காட்டிலும் உன் நேசர் எதனால விசேஷித்தவர்னா, ஐயா என் நேசர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் என் நேசர். பட்டு போன மரமாகிய என்னை துளிர் செய்தவர் என் நேசர். ரூத்து சொல்றாங்க. கடவுளுடைய கிருபையால என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். எத்தனையோ ஆண்டுகளாக வருடங்களாக கடவுளுடைய கிருபையால ஏதோ ஒரு வழியில போய்கொண்டு இருந்தோம் நம்ம. ஆனா என்று கர்த்தரை நாம் அறிந்து கொண்டோமோ, அன்னிலிருந்து தேவன் நம்முடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றினார். உன் வாழ்க்கையை மாற்றினார் அவர். உன் குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார் அவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. ஆனா இந்த ரூத்து அந்த மாமியை என்ன செய்தாங்கன்னா, அப்படி உறுதியா பிடித்து கொண்டாங்க. அவங்க சொல்றத நான் செய்வேன். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? கடவுளுடைய கிருபை. அந்த அந்த ரூத்து மாமியார் சொல்றத நான் அப்படியே கேட்பேன். வாசிக்கலாம். ரூத்து 2ஆம் அதிகாரம் 5ம் 6ம் வாசித்து பாருங்க. ரூத்து 2ஆம் அதிகாரம் 5ம் 6ம் சொன்னேன். பின்பு போவாஸ் அறுக்கிறவர் மேல கண்காணியாக வைக்கப்பட்ட தான் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர் மேல்
கண்காணியாக வைக்கப்பட்ட மோவாப் தேசத்திலிருந்து என்ன சொல்றாங்க? கடவுளுடைய கிருபைனால போவாசு விசாரிக்கிறாரு. ஏடா ஒரு பொண்ணு புதுசா இருக்கிறாங்க நம்ம வேலை செய்யற இடத்துல, அவளுடைய தோற்றம் புதுசா இருக்குது, கிறிஸ்துவங்களுக்கு உண்டான ஒரு தோற்றம் இல்லையே. அல்லேலூயா. இந்திக்காரங்களை பார்த்தீங்கன்னா, இந்திக்கார பொம்பளை பிள்ளைங்களையும் தமிழ்நாட்டு பொம்பளை பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். இந்திக்கார பொம்பளை பிள்ளைங்க எப்படி வாழ்வாங்க, எப்படி இருப்பாங்க? உதட்டுலாம் லிப்டிக் போட மாட்டாங்க, மூஞ்சி ஃபுல்லாவே லிப்டிக் போட்டுன்னு இருக்கும். அதுங்க ஆடை உடை வேற மாதிரி இருக்கும், காதுல கம்புளு கடுக்கும், அது இது. இந்திக்கார பிள்ளைங்க குறை சொல்லலை, அது கலாச்சாரம். அப்படி அது குறை சொல்லல. ஒரு கடவுளுடைய பிள்ளை இல்லை. இப்போ கடவுளை ஏற்றுக்கொள்ளாத இந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க, எங்க இந்த கோட்டுக்கு நேரா ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க, அப்புறம் இங்க நெத்திக்கு நேரா ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க, அப்புறம் இங்க ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க, அப்புறம் தாலி இருந்தா தாலியில் ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க, அப்புறம் மெட்டி இருந்தா மெட்டியில் ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க, நல்லா பழுக்க மஞ்சள் பூச்சிருப்பாங்க, இது வரைக்கும் கண்ணாடி வலையில் போட்டுன்னு இருப்பாங்க, கடவுள குளிச்சம் கட்டுன்னு இருப்பாங்க. அவங்களுடைய வழிபாடு குறை சொல்லல. ஆனா ஆண்டவர் கிட்ட வந்த பிற்பாடு எப்படி இருக்கணும்? நீ ஆண்டவர் கிட்ட வந்த பிற்பாடு எப்படி இருக்கணும்? உன்னுடைய தோற்றங்கள் மாற்றப்படணும். கடவுளுடைய கிருபைனால அவர் ரத்தத்தை சரீரத்தை மானம் பண்ண வந்த கர்த்தருடைய பிள்ளைய நீ இன்னமும் உன் தோற்றம் மாறாம அப்படியே இருக்குமானா நீ தனியா தெரிவ. நீ ஆண்டவர் பிள்ளைன்னு உன்னை யாரும் ஐடி பண்ண முடியாது. உன் தோற்றம் எப்படிதான் இருக்கணும்? மாற்றப்பட்டு இருக்கணும். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ரூத்தை பார்த்து போவாசு கேட்கிறாரு, இது யாரு? இது புதுசா இருக்கு, இது யாரு? இது புதுசா இருக்கு. கடவுளுடைய கிருபைனால அப்போ திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து அவர் ரத்தத்தை சரித்து மானவன் அந்த கர்த்தருடைய பிள்ளைய ஒன்னு ஆண்டவர் சொல்றத ஆண்டவராது மதிக்கணும், இல்ல ஊழியக்கார் சொல்றாருன்னா ஊழியக்கார் சொல்லாது நீ மதிக்கணும். நீ ரட்சிக்கப்பட்டு திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து நீ யாருக்கும் மதிக்கலன்னா நீ துண்டா தனியா தெருவ. இப்ப விசாரிக்கிறார். வாசித்து பாருங்க, 12 வாசிங்க. ரூத் 2:12. தேவனுடைய மகா பெரிய கிருபைனால உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு அவரால கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உன் அன்பினால் என்னை மூடுமையா. போவா போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உன் அன்பினால் என்னை மூடுமையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவா போர்வாயால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உன் அன்பினால் என்னை மூடுமையா. நிறைவான பரிசு நீதானையா, உன் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீதானையா, உன் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. போவா போர்வாயால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா
அன்பினால் என்னை மூடும் ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் நேசர் எதனால விசேஷித்தருன்னா, நான் வாலிப வயதுல விதவையாக்கி போயிட்டேன். விதவை என்ற அந்த கோலத்தை மாற்றினார் என் நேசர். கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் சோதனையிலும் இருந்த எனக்கு ஆறுதலை கொடுத்தார் என் நேசர். நான் கடந்து போன எல்லா இடங்களிலும் என் நேசரை போல யாருமே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் நேசர் மற்ற நேசரை காட்டிலும் எதனால விசேஷித்தருன்னு சொல்லி உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசித்தபடி அவர் விசேஷமானவர் தான். அவர், நான் வியாதியில கிடந்தேன், என் வியாதியை அவர் சுகமாக்கினார். ஏதோ ஒரு மூலையிலே யாருக்கும் தெரியாதபடி எங்கோ கூனி குறுகி இருந்த என்னை அநேகர் வணங்கும்படி செய்த என் நேசர் பெரியவரையா. மற்ற நேசரை பார்க்கல என் நேசர் எதனால் விசேஷித்தருன்னா, இந்த ரூத்து சொல்றேன், ஐயா நான் விதவையா இருந்த எனக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் என் நேசர். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடக்கலமா வந்த உனக்கு அவரால நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. அவர் அண்டையிலே வருகிறவர்களுக்கு நிறைவான பலனை தருவாரு. எப்படி வரணும்? தேவ சமூகத்துல உண்மையும் உத்தமத்தோடு வரணும். கரையற்று தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பாக தன்னை ஜீவபலியா கொடுத்து வருகிற யாவரையும் அவரை விட்டு விலகிற தேவனே கிடையாது. அல்லேலூயா. வாசிங்க 13 வாசித்து பாருங்க. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில எனக்கு தயை கிடைக்க வேண்டாம். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் நீ எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபைனால நீ யாரு என்ன ஏதுன்னு தெரியாம போனாலும் கூட உனக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உன்னை விசாரிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உனக்கு மறுவாழ்வு கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எப்படின்னா, உனக்கு யாருடைய கண்களிலாவது தயவு கிடைத்து உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிறவர். எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற தேவன். அந்த மக சொல்றா, என் நேசர் எல்லாரை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, கடவுள் உன்னை விசாரிக்கணும், கடவுள் உன்னை நடத்தணும், கடவுள் உன் ஜெபத்தை கேட்கணும், உன் குடும்பத்தை ஆசீர்வாதமா கர்த்தர் நடத்தணும்னா முதலாவது நீ கடவுள் சொல்ற வார்த்தைக்கு 100 மடங்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படியாம ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப ஆண்டவரை பத்தி சாட்சி சொல்லவே முடியாது. நீ இது வரைக்கும் சாட்சி சொன்னியோ சொல்லலையோ எனக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர். அவர் எத்தனையோ பேரை சாட்சியா கர்த்தர் நிக்க வச்சிருக்கிறார். அப்போ நீ சாட்சியா நிக்கணும்னா உன் வாழ்க்கையை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். கடவுளுடைய கிருபை. வாசிங்க 14 வாசித்து பாருங்க. பின்னும் போவாசு சாப்பாட்டு வேளையில அவளை பார்த்து, நீ இங்க வந்து இந்த அப்பத்தை புசித்து காடியில உன் துணிக்கையை தோய்த்துக்கொள். அப்படியே கொடுத்தான். அல்லேலூயா. அந்த அம்மா பாக்குறங்க கடவுளுக்கு கிருபைனால தேவ பிள்ளைகளை. அந்த போவாஸ் என்ன பண்றாரு? கடவுளுக்கு கிருபைனால ஆண்டவரை நம்பி வந்த அந்நிய தேசத்து பெண்ணாளாகிய ரூத்த மாமியார் சொன்ன வார்த்தை அப்படியே தலையா கடவுள் சொன்ன வார்த்தை போல கேட்டு
இந்த அம்மா அப்படியே நடக்கும்போது ஆண்டவருடைய கண்களில அந்த மகளுக்கு ஒரு கிருபை கிடைத்து ஒரு நல்ல ஐஸ்வர்யமான நல்ல ஒரு அற்புதமான ஒரு மனுஷனை இந்த மகளோடும் அந்த மகனோடும் இருதயத்தை இணைக்கிறாராம். அல்லேலூயா. அவங்க சாப்பிட்ட பிற்பாடு என்ன செய்யறாங்கன்னா மீதம் முழுத கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. ஏன் வச்சுக்கினாங்க? அல்லேலூயா. அது மொத்தம் சாப்பிட்டுக்கலாம் இல்ல, அவங்க சாப்பிடல. ஏன்? அங்க ஒரு உயிர் நமக்காக காத்து இருக்குது. யாரு? மாமியார். அல்லேலூயா. நம்மளே திருப்தியா சாப்பிட்டு போனா நமக்கு முன்மாதிரியா நம்மளை ஏணியை ஏறும்படி நமக்கு ஊன்றுகோலா இருக்கிற என் வயதான மாமியார் அங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்னைக்குமே நன்மை செய்தவர்களை நாம மறக்க கூடாது. நீ திருப்தி அடைந்து இருக்கும் போது உனக்கு நன்மை செய்தவர்களுக்கு நீ உதவி செய்ய கற்றுக்கொள்ளணும். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா. நீ திருப்தியா இருக்கும் போது கடவுளுக்கு கிருபைனால உன்னை நீ பட்னியா இருந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ திருப்தியா இருக்கும் போது உனக்கு நன்மை செய்தாங்க பத்தியா, அவங்கள நீ நினைவு கூறணும். அல்லேலூயா. இந்த அம்மா என்ன பண்ணுது? சாப்பிட்டு மீதியை வச்சுக்குது. கடவுளுக்கு கிருபைனால. வாசி பாருங்க, ரூத்து 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். இப்போ அங்க மாமியார் சொல்றாங்க, இப்போ கடவுளுடைய கிருபைனால 2 வாசிச்சிருங்க. அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இந்த ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளு. அந்த களத்துக்கு போய் அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாம இரு. போதும், தேவனுடைய கிருபைனால. சரி வாசிங்க, எதிர்படாதிரு 5 வரைக்கும் வாசிங்க. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்க இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்கள் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றால் அதற்கு போதும் போதும் தேவ கிருபை. அல்லேலூயா. மாமியார் என்ன சொல்றாங்க? இப்படியே குளிக்காம கொள்ளாம பன்னாட மாதிரி தலைக்கு எண்ணெய் இல்லாம துணி மாத்தாம கொள்ளாம அப்படியே போவாத, ஒரு ஆசீர்வாதம் வராது. உன் மேல ஒருத்தர் இரக்கம் வைக்கணும் கூட நீ சுத்தபத்தமா இருக்கணும். முதல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. கடவுளுடைய கிருபை. மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, நீ குளித்து எண்ணெய் பூசி அப்படின்னா முதல்ல சுத்தம் உனக்கு சோறு போடும். நீ சுத்தமா இருந்தோம் முதல்ல. கர்த்தருடைய கிருபைனால நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல நீ என்ன செய்யணும்? சுத்தபத்தமா வரணும் தேவ சமூகத்துல. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா கடவுளுடைய கிருபைனால அந்த அம்மா சொல்றாங்க, நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்துக்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்களுக்கு எதிர்படாம இரு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அந்த அம்மா சொல்றதெல்லாம் இது அப்படியே கேட்குது. குளின்னா குளிக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? சர்ச்சுக்கு போனோம், எழுந்து குளின்னா, நீ முதல்ல குளி, நான் அப்புறமா குளிக்கிறேன். எண்ணெய் பூசு, எனக்கு எண்ணெய்லாம் வேணாம், இந்த துணி வேணாம், அந்த துணி போட, இந்த துணி வேணாம். எல்லாமே எடக்கு மடுக்காவே பேசுறது. ஆமாவா இல்லையா? கர்த்தர் சொல்றாருன்னா என்ன பண்ணோம்? தேவ கிருபைனால ஒரு திருவிருந்து நம்ம கூடுமான மட்டும் தேவ கிருபைனால நம்ம ஒரு பரிசுத்தமா தேவ கிருபைனால நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு வெண்ணாடு அணி, எத்தனையோ துணி இருக்குது, ஒரு 500 ரூபாய் கொடுத்தா வெள்ளை துணி வாங்கிடலாம். எவ்வளோ செலவு பண்றோம். நம்ம செலவு பண்றோமா இல்லையா? கேட்கறோமா? கேட்கறது கிடையாது. ஆனா இந்த அம்மா அப்படி இல்லை. நீ நல்லா இருக்கணும்னா நல்ல வழியில போனவங்க சொல்றதை கேட்டு நடந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அதே போல இந்த அம்மா என்ன பண்ணுது? குளித்து எண்ணெய் பூசி சுத்தபத்தமா அந்த அம்மா கடவுளுக்கு போய் ஒளிஞ்சிருந்து அந்த போவாசு அந்த போர்வையில கடவுளுடைய அந்த அம்பார தண்டையில அவன் சாப்பிட்டு திருப்தியா தூங்குற வரைக்கும் இந்த அம்மா காத்திருக்குது.
ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா காத்து இருக்கணும். அல்லேலூயா. ரெடி ஆயிட்டு கூட என்ன பண்ணணும்? காத்து இருக்கணும். எங்கன்னா கல்யாணத்துக்கோ எங்கன்னா போனோம்னா யார் தான் சீக்கிரமா ரெடி ஆவாங்க? ஆம்பளைங்க சீக்கிரம் ரெடி ஆயிடுவாங்க. பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? இந்த வரேன் 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 பார்த்து முடிஞ்ச கண்ணாடியில் 30 முறை பார்க்க வேண்டியது. அல்லேலூயா. இப்படி பார்க்க வேண்டியது, இப்படி பார்க்கணும். இருக்கிற மூஞ்சி தான் இருக்கு. அல்லேலூயா. கடவுளுடைய கிருபைனால தேவன் சொல்றதை கேட்டு நம்ம நடக்கும்போது ஆசீர்வாதம். வாசிக்கலாம். 3, 8, 9 வாசித்து பாருங்க. பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாத தண்டையில படுக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான். நான் உம்முடைய அடியாளாகிய ரூத்து, உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வை விரியும், நீ சுதந்திரவாளி என்றான். ஹல்லேலூயா. வேதனையோ வேறும் சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. வேதனையோ வெறும் சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. போவாஸ் போவா போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயலில் நான் போவதில்லை. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயலில் நான் போவதில்லை. போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை செய்து முடித்திடுவேன். கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை செய்து முடித்திடுவேன். போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மக சொன்னது அப்படியே செய்றாங்க, மறுக்கவே இல்லை. இந்த பைபிள்ல படிச்சு பார்த்தேன். அந்த மாமியார் சொன்னதை இந்த அம்மா எங்கேயாவது மறுக்கிறாங்களான்னா ஒரு இடம் கூட இல்லை. இப்போ அந்த அம்மாவுக்கு அந்த தாயார் ஒரு ஊழியக்காரி போல. அந்த அம்மா சொல்றது எல்லாம் செய்யறாங்க. ஏன்? நான் பட்ட பாடு என் மருமக படக்கூடாது, நான் பட்ட பாடு என் பிள்ளைங்க படக்கூடாது, நான் பட்ட பாடு விசுவாசியம் படக்கூடாது, நான் பட்ட பாடு என் மனைவி படக்கூடாது, நான் பட்ட பாடு என் கணவன் படக்கூடாது. எதுவா இருந்தாலும் நானே கத்தொடுக்கிறதா என்ன பண்ணுவேன், அதை கடந்து வந்துடுவேன். அப்ப அந்த அம்மா அந்த பாதையில வந்ததுனால சொல்லி தராங்க அந்த நல்ல விஷயங்கள் அந்த அம்மா கேக்குது. இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்? 1 கேட்போம், 9 கேட்க மாட்டோம். கேட்போமா? நம்ம கேட்கவே மாட்டோம். காரணம் சொல்லுவோம், குறை சொல்லுவோம். ஊழியக்கார குறை சொல்லுவோம், சர்ச்சையை குறை சொல்லுவோம், விசுவாசியை குறை சொல்லுவோம், கணவனை குறை சொல்லுவோம், மனைவியை குறை சொல்லுவோம், பிள்ளைங்களை குறை சொல்லுவோம். நம்ம குறை சொல்லி லாஸ்ட்ல ஆண்டவரே குறை சொல்லிட்டு வானான்னு போயிடுவோம். குறை 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 யாருதான் முதல்ல குறை? நீ தான் குறைய. எல்லாரையும் குறை சொல்லி எல்லாரையும் கர்த்தருடைய கிருபைனால அது வேஸ்ட். குறை கடவுளுடைய கிருபைனால, தேவ கிருபைனால நம்ம குறை சொல்றதுக்கு நான் வரல. கர்த்தருடைய கிருபைனால ஒரு நாள் ஆண்டவரே குறை சொல்லுவோம். உன் கண்ணால நீ பார்க்கல, எதை நீ கேட்கல, யாரோ ஒரு காரியம் ஏதோ ஒண்ணு சொல்லதை நம்பி தேவனை விட்டு தூரம் போறியே, ஆண்டவர் கடவுளுடைய ஊத்து கையால அடிச்சுட்டு போறியே, ஆசீர்வாதமா இருக்குமா? யோசிச்சு தேவ பிள்ளைகளே, இந்த அம்மா சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு நடக்குது. வாசிங்க, தேவனுக்கு சோத்திரம். 10, 11 வாசித்து பாருங்க. அதற்கவன் மகளே, நீ கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும்
ஐஸ்வர்யங்களுமான வாலிபரன் பிறகு போகாம உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்குது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வாலிப பொண்ணு கணவனை இழந்துட்டாங்க. அவங்க விருப்பப்படி எங்க ஒன்னா போய் எப்படி ஒன்னா வாழ்க்கையை தேடிக்கலாம். போனாங்களா? பணக்காரனை பார்த்து போனாங்களா? ரோட்ல பல்ல இருக்கிறன்னு பார்த்து போனாங்களா? போல. கர்த்தருடைய வார்த்தையே அந்த மாமியார் சொன்னதை கேட்டு அப்படியே கீழ்படி. அதுதான் இவர் சொல்றாரு, உன் நல்ல குணம் இருக்குது பத்தியா, உன் நல்ல குணம் எப்படின்னா அதை எல்லாவற்றையும் நீ கட்டுப்படுத்தி உன் வாழ்க்கையில நல்லதை தேடணும்னு சொல்லி உன் இருதயத்தை அங்கு இங்கு அலைவிடாதபடி தேவன் என்ன பார்க்கிறாருன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளையாகிய உன் மாமியார் சொன்னதை கேட்டு இவ்வளோ தூரம் வர பத்தியா. அல்லேலூயா. என்ன வேலை கிடைச்சது நமக்கு? முத வேலை என்ன வேலை? என்ன வேலை சொல்லுங்க, டக்குன்னு நேரம் போகுது. என்ன வேலை கிடைச்சதுமா? என்ன வேலை கிடைச்சது? எல்லாம் அப்படியே பாக்குறீங்க. என்ன வேலை கிடைச்சது? என்ன வேலை? பொறுக்கிற வேலை. என்ன வேலை? பொறுக்கிற வேலை நம்ம செய்வோமா? என்ன பொறுக்குனாங்க? கதிர் பொறுக்குனாங்க. அல்லேலூயா. கதிர் பொறுக்கின வேலை. நாங்க கிராமத்தாளு. அந்த அறுப்பெல்லாம் அறுத்துட்டு அந்த அறுப்பெல்லாம் அறுக்கும்போது அது என்னடன்னா அந்த கதிர் கீழே சிந்தம். கதிரிட எதிரன்னா உயரமா ஈடு தசமா தான் வரும். நாங்கள் எல்லாமே சேர்த்து அந்த அருவாலை அறுத்துன்னு போகும்போது கீழே வைக்கும் போது வாரும் போது 2 சிந்தம், கட்டும் போது 2 சிந்தம், அரி அறுத்து அப்படி போடும்போது தப்டி போட்டு அரி அறுத்து அப்படி போடும்போது 2 சிந்தம். இந்த 2-3 சிந்தது பாருங்க. இதை சிந்தறதுக்குன்னு வயசானவங்க தான் அப்போ கதிர் பொறுக்க வருவாங்க. அதை கதிர் பொறுக்க வந்து அதை என்ன பண்ண காய வச்சு நுமிட்டி கத்தரினால என்ன பண்ணுவாங்க, அது ஒரு 4-5 கைனில போயிட்டு எடுத்தாதான் ஒரு 2 படியோ 3 படியோ வரும் நெல். அது முதுகெல்லாம் வலிக்கும். ஆனா இந்த அம்மா வாலிப புள்ள மாமியார் சொல்றதை கேட்டு என்ன பொறுக்க வராங்க? கதிர் பொறுக்க வராங்க. இப்ப நம்ம ஏன்னா ஒரு வேலை சொன்னா போவாங்களா? ஐயோ அந்த வேலையா? எந்த வேலையா? என்னைக்கு ஒரு காரியத்தை நீ அற்பமா நினைக்கிறியோ நீ ஒருபடி முன்னேறது ரொம்ப கஷ்டம். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. திரடல போய் சொல்ல. நான் கர்த்தருக்கு கிருபையில முத ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சேன். பாத்ரூம் கழுவுற வேலை. என்ன இருக்குது? திரடுறமா போய் சொல்றமா? ஒண்ணுமே கிடையாது. அங்க போன எனக்கு ஹவுஸ் கீப்பிங்கா போன எனக்கு 6 டீசர்ஸ் கடவுள் கிருபையில அண்ணா நகர்ல இருக்குதுங்க, போய் பாருங்க. தேவ கிருபையினாலே 6 ஃப்ளோருக்கு அட்மினுக்கு அடுத்தது நான் தான். படிப்பறிவு கிடையாது. தேவ பிள்ளைகளை எந்த வேலையும் என்ன பண்ண கூடாது, அற்பமா நினைக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனா இந்த அம்மா எந்த வேலையும் அற்பமா நினைக்கல, சொல்றது செய்து அப்படியே கீழ்ப்படிந்து இப்போ ஒரு விலையேறப்பட்ட ஐஸ்வர்யானுக்கு மனைவியாகக்கூடிய அந்த தருணத்துல வந்து நிக்கிறாங்க. அல்லேலூயா. வாசித்து முடிக்கலாம் கடவுளுடைய கிருபையினால. 11 வாசிங்க. இப்பொழுதும் மகளே பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுதும் மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். அல்லேலூயா அல்லேலூயா. என் நேசர் எதனால் விசேஷித்தவர்? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீயும் நானும் கூட இந்த ரூத்து போல பட்டு போன மரமாதான் நம்ம இருந்திருப்போம். ஓ தேவ பிள்ளைகளை, என் வாழ்க்கை எப்படி ஆகும்? ஒரு ரத்தத்தின் சரீரத்தையும் பானம் பண்ண வந்த கர்த்தருடைய பிள்ளைய, நீ கர்த்தருடைய வார்த்தை இது, என் தேவன் எனக்காக பேசுறாருன்னு சொல்லி உன் இருதய கதவை திறப்பாயானால், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, ஒரு விதவை என்ற ஒரு அந்த ரூத்துக்கு கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய வாழ்க்கை பாருங்க. எல்லாரும் ஹல்லேலூயா. கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை செய்து முடித்திடுவேன். கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை செய்து
முடித்திடுவே. போவாஸ் போவா போர்வையால் என்னை மூடுமையா. இசையா இசையா அன்பினால் என்னை மூடுமையா. அப்போர்வை வேறு தன்னை போடுமையா. அகோதுமையா என்ன நிரப்புமையா. அப்போர்வை வேறு தன்னை போடுமையா. அகோதுமையா என்ன நிரப்புமையா. அப்போவா போர்வையால் என்னை மூடுமையா. இசையா இசையா அன்பினால் என்னை மூடுமையா. உந்தான் அடிமை நானையா என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தான் அடிமை நானையா என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தான் அடிமை நானையா என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவா போர்வையால் என்னை மூடுமையா. இசையா இசையா அன்பினால் என்னை மூடுமையா. இசையா இசையா அன்பினால் என்னை மூடபலதனமா. இசையா இசையா நாமே அன்பினால் என்னை மூடுமையா. இசையா இசையா அன்பினால் என்னை மூடுமையா. இசையா இசையா அன்பினால் என்னை மூடுமையா. மற்ற நேசரை காட்டிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்து அந்த நேசரிடத்திலே வந்து அவர் சொல்வதை உண்மையும் உத்தமத்தோடு கேட்டு நீ நடக்கும் போது உன் வாழ்க்கை மாறினது. உன் வாழ்க்கை மாறினது. நீ மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்தா கர்த்தர் எப்படி உண்மையில அசைவாடுவார்? எப்படி உண்மையில அசைவாடுவார்? மனுஷன் முகத்தை பார்க்க ஆண்டவரோ இருதயத்தை பார்க்க. ரூத்து தன் மாமியாகிய நகோமி சொன்னதை கேட்டு நல்லதுக்கு அப்படியே கீழ்ப்படி. அப்படி நீ கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் பெருக செய்கிறார். நீ எதையும் அற்பமா நினைக்காத. கர்த்தர் என்னோட பேசுகிறார். தேவன் என்னோட பேசுகிறார். ஓ மனிதனை மூடி மறைத்து என்னோடு பேசுகிறார். நீ அநேக காரியங்களை அற்பமாக நினைக்கிறாய். ஓ ஒரு ரத்தத்தை சரியத்தை மானமன கர்த்தருடைய பிள்ளையே உன் வாழ்க்கை நினைச்சுவார். பட்ட மரம் போல இருந்த ரூத்துக்கு கர்த்தர் ஒரு வெளியேறப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். என் நேசர் எதனால் விசேஷித்தவர்னா உன் மனம் போல நீ வாழ்ந்தா கர்த்தர் உன்னை நடத்த மாட்டார். அவருக்கு கீழ்ப்படிந்து அஞ்சி நடுங்கி பயந்து கர்த்தர் என்ன பார்க்கிறாரு? ஜெபம் பண்ணணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், உபவாசம் எடுக்கணும், ஆண்டவருடைய திருநாம மகிமைப்படும்படி நன்மை செய்தவர்களுக்கு நீ தீமை செய்யக்கூடாது. நீ இன்னைக்கு இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க காரணம் யார் தெரியுமா? அந்த விதவை. அந்த விதவையோடைய கண்ணீரு சாபமா மாறக்கூடாது. ஆனா சாப்பிட்டு மிச்சம் எடுத்ததை அதை வைத்துக் கொண்டு எனக்கு உதவி செய்த என் மாமிக்காக நான் கொடுக்க போகிறேன். உதவி செய்தவங்க என்னைக்கும் கண் கலங்கினா நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன். அவர் ரத்தத்தை சரீரத்தை மானமன்ற கதவுட பிள்ளைய நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவன் என்னோடு பேசுறான்னு நினைத்தாயனா விட வேண்டியது விடு. கர்த்தர் உன்னை வாளாக்காம தலையாக்குவாரா? நீ கீழாக மேலாவா? இந்த செய்தி பார்க்கிற பிள்ளையே ரூத்த போல வாழ்க்கையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. உன் வாழ்க்கை தரம் உயரும். நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்க மத்தியில அடியை மூடி மறைத்து நீ பேசி நல்ல வார்த்தைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். யார் கடந்து போனாலும் பிரச்சனை இல்லை.
நீ எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆபிரகாம் லிங்கனை குறித்து நாங்கள் பார்த்தோம். அந்த ஆபிரகாம் லிங்கன் கர்த்தாவே அந்த வெள்ள மாளிகையிலே அந்த அமெரிக்க தேசத்திலே ஒரு பிரசிடென்டாக நிற்கும்படி என் தேவன் நீ செய்ய வல்லவனுள்ள தேவனானால் எங்களை உயர்த்த நீ வல்ல தேவனா இருக்கிறீர் ஆண்டவர். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடான்னு சொன்ன வாக்குக்காக நன்றி. அந்த ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம யார் சேர்ந்து சொல்லுவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அனுநயிக்கின்ற சதா காலங்களடி ஒரு சகல பிரசுவான் கர்த்தர் பிள்ளைகள் ஆடும் கர்த்தர் சித்தமானார் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்துவாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து.